ராவ்லயே ஒரு முக்கியமான மேட்சா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜிம்மி யூசுப் வெர்சஸ் கந்தர் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் கந்தர் வந்து டாமினேட் பண்ணாரு. ஜிம்மி யூசுஃபும் விட்டு குடுக்காம பெர்ஃபார்மன்ஸும் பண்ணி மேட்ச முடிச்சாரு. இந்த மேட்ச்ல 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவலா இருந்துச்சு. ஜிம்மி யூசுப் ஒரு கட்டத்துல டாப் ரோப்ல ஃப்ராக் ஃபிளாஷ் போடுவாரு. அதுக்கப்புறம் பின் பண்ணி வைப்பாரு. அப்பயுமே வந்து கந்தரை பின் பண்ண முடியாது. 2 கவுண்ட் அவுட்ல கிக் அவுட் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கந்தர் தன்னோட பவர் பாமை ஜிம்மி யூசுஃப்க்கு போடுவார். ஜிம்மி யூசுஃப்க்கு போட்டு 2 பின் பண்ணுவார். பின் பண்ணோடனே 2 கவுண்ட் என்னோடனே திருப்பி தூக்கி விட்டுருவாரு. தூக்கி விட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஹோல்டு போடுவார். ஸ்லிப்பர் ஹோல்டு போட்டோடனே அந்த ஸ்லிப்பர் ஹோல்டில் வந்து அன்கான்ஷியஸாக ஜிம்மி யூசுஃப் போனோடனே அந்த ஸ்லிப்பர் ஹோல்டில் அன்கான்ஷியஸ் போனோடனே மேட்சை ரெஃப்ரி முடிச்சிருவார். ரெஃப்ரி மேட்சை முடிச்சதுக்கப்புறம் வந்து ஜே யூசுஃப் மியூசிக் வரும். ஏன்னா கந்தர் சும்மா இல்லாமல் மீண்டும் ஜிம்மி அட்டாக் பண்ண பார்ப்பாரு. அப்போ வந்து ஜே யூசுஃப் மியூசிக் வரும். ஜே யூசுஃப் மியூசிக் வந்து ஜே யூசுஃப் வந்து ஜிம்மி யூசுஃப் காப்பாற்றிடுவார். காப்பாற்றி வெளில அனுப்பலான்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கந்தர் வந்து ஜே யூசுஃபை போட்டு அடிப்பார். ஜிம்மியை காப்பாற்ற வந்து ஜேவை போட்டு அடிப்பார். அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் டீம்லாம் வந்து தடுப்பாங்க. அவங்களையும் போட்டு ஒரு உத விடுவார். அதுக்கப்புறம் அவங்க டீமில் உள்ளவங்களுக்கு பவர் பாம்லாம் போடுவார் ஸ்டீல் ஸ்டெப்ஸில். அதுக்கப்புறம் வந்து ஜிம்மி காப்பாற்ற வந்த ஜேவை உள்ள தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் கையை ஒரு கட்டத்தில் வந்து ரோப்பில் லாக் பண்ணிவிடுவார். ரோப்பில் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிப்பார். இந்த சீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. உண்மையில் இது விண்டேஜ் ஸ்டோரியில் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து போட்டு அடின்னு அடிப்பார். அடிச்சு அதுக்கப்புறம் ஜிம்மியை போட்டு அடிப்பார். அடிச்சு அப்படியே ஜிம்மிக்கு ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறமா சும்மா இல்லாமல் ஜிம்மியை போட்டு பவர் பாம்பு போடுறது. அதுக்கப்புறம் வந்து ஜே யூசுஃப் கதர் வர ஐயோ உர்ரோ ரோப்பை பிடிச்சி இழுப்பார். வர மாட்டேக்காது. அந்த கயிறை பிடிச்சி கெட்டி போடுற மாதிரி இழுப்பார். அதுக்கப்புறம் வந்து கந்தர் வந்து அந்த ஜிம்மி மேலே இருந்த பிளட்டெல்லாம் எடுத்து மூஞ்சில் இருந்த பிளட்லாம் எடுத்து நக்குவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக இருக்கும். தன்னோட அண்ணன் அடித்ததுக்காக கையை பிடிப்பாரு. ஐயோ என்னால் வந்து மாட்டிக்கிட்டானே. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் வச்சு ஒரு ஸ்லிப்பர் கோல்டு போடுவார். அதுக்கப்புறம் பெல்ட்டை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணிட்டு கந்தர் கிளம்பிடுவார். பயங்கரமான ஸ்டோரி லைனை இப்போ தான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க.